ஹலோ நண்பா, இன்னைக்கு வீடியோவில் நாம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுகளை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கை முறை மாறிட்டு வரதாலையும் அதிக கலோரி கொண்ட உணவுகளை உட்கொண்டுட்டு வரதாலையும் நிறைய பேர் உடல் எடை அதிகரிக்கிறதா சொல்லிட்டு வராங்க. உடல் எடையை குறைக்கிறது எப்படி தான் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாலுமே இன்னும் சில பேர் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கான வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. நெட்லேயே சர்ச் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. பார்க்க போனால் உடல் எடையை குறைக்கிறது ஈஸி, ஆனால் உடல் எடையை அதிகரிக்கிறது கஷ்டம் அப்படின்றது தாங்க முக்கியமான விஷயம். ஏன்னா உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்காக காரணத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனால் உடல் ஏதாவது பிரச்சனை இருக்கா, சில உணவுகளை சாப்பிட்டா வயிற்றுல ஏதாவது பிரச்சனை வருதா, இல்லை பசி எடுக்காமல் போதா, கண்டிப்பாக இதை பற்றிலாம் நீங்கள் யோசிச்சே ஆகணும். சரி, இப்போ நாம் உடல் எடை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பற்றி பார்க்கலாம். உலர் பழங்கள், கொட்டைகள் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக உணவில் சேர்த்துக்கலாம். உலர் பழங்கள்ன்றது அதான் ட்ரை ஃப்ரூட்ஸு, இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சாப்பிடலாம். இதெல்லாம் நீங்கள் நெய்யில் லேசாக வறுத்து சாப்பிட்றதுன்றது உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக கீரை, காய்கறிகள் எடுத்துக்கலாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த கீரையை சாப்பிட சொல்லுவாங்க. கீரைகளில் அவ்வளவு நார்ச்சத்து இருக்குங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு வரதன் மூலிமா உடல் எடையை சீக்கிரத்தில் அதிகரிக்க முடியும். இந்த காய்கறிகள்லாம் நம்ம பயன்படுத்துறதில்லை. இவற்றில் கூட்டு, பொரியல் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். கீரைகள் மாதிரியே காய்கறியும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை வச்சு நாம் கட்லெட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். அப்புறமா வேர்க்கடலை, பீனட் பட்டர் இதெல்லாம் சாப்பிட்றது உடல் எடை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். இப்போ பலரும் பீனட் பட்டர்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலையிலேருந்து தயாரிக்கக்கூடிய வெண்ணெயை சாப்பிட்டு வராங்க. இதை வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கூட சாப்பிடலாம். இல்லை நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் எடை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததாக பழங்கள், காய்கறிகள், அப்புறம் உலர் கொட்டைக்கூடிய பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அதுலேயும் பல வகையான என்சைம்கள், தாதுக்கள் நம்மளோட உடலுக்கு கிடைக்குதுங்க. இந்த தாதுக்கள் ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்கும் எடையை அதிகரிக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வாழைப்பழம்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு 2 முறையாவது நீங்கள் வாழைப்பழங்கள் சாப்பிட்றது உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்ததாக பால் பொருட்கள். உடல் எடை அதிகரிக்க நினைக்கிறவங்க பால், தயிர், நெய் இதெல்லாம் கட்டாயமாக உணவில் சேர்த்துக்கோங்க. பாலில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உடல் எடையை சீக்கிரத்தில் அதிகரிக்கும். தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் நம்மளோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. உலர் திராட்சையை தயிரில் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உடல் எடை சீக்கிரமாக அதிகரிக்கும். அதே மாதிரி செரிமான பிரச்சனையும் தீர்க்க முடியும். பருப்புகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உணவில் சேர்த்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பருப்புகள் தாங்க. உடைச்ச பருப்புகளில் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கொண்டக்கடலை, உளுந்து, மூக்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்ல உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான முக்கிய விஷயமா இருக்குங்க. அடுத்தது அசைவ உணவுகளை பற்றி நீங்கள் இன்னும் சொல்லலையே நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா முட்டை, மீன், சிக்கன், மட்டன் இதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறை சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் செரிமானத்தை பற்றி நீங்கள் உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவுகளில் ஜீரணிக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் சரியான டைமில் சாப்பிட்டுக்கோங்க. இல்லைனா அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். அதே நேரத்தில் உணவோடு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். உணவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரி, இதெல்லாம் சாப்பிட்டு உடல் எடை அதிகரிக்கல நிறைய பேர் கேட்பாங்க. இதோட முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி. நாம் சாப்பிட்றத சரியாக ஜீரணிக்கக்கூடிய சக்தி நமக்கு கட்டாயமாக இருக்கணும். அதுக்கு தாங்க உடற்பயிற்சி தேவை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உடற்பயிற்சி தினமும் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட தினசரி வழக்கத்தில் உடற்பயிற்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அன்றாட வாழ்க்கையில் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய யோகா, பிராணாயாமம், அப்புறம் தியானம் இதெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நல்லா தூங்க பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் தூக்கம் அவசியமான ஒன்று. முடிஞ்சால் 9 மணி நேரம் தூங்குங்க. ஆரோக்கியமான உணவு, சரியான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இந்த 3த்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.